வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். கூலி மூவிலேருந்து சிக்கிட்டு மியூசிக் வீடியோ வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இந்த சாங் கேட்டுட்டு அப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு என்னோட சேர்ந்து சிக்கிட்டு வைப் பண்ணலாம். வீடியோக்குள்ள போகலாம். லைட்டிங்க பாருங்களா. இதுவே ஒரு மூவி மாதிரி இருக்கு. டெலிவரியா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பார்த்துக்கலாம். இது முச்சுதான் மறு வேலை. இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற அறிவா தீயா இருக்கணும்ல. விசிலே அடிக்கல அவரு. அதெல்லாம் கரெக்டு தானா, ஆனா வைபே இல்லாம எப்படின்னா வைப் தானே. ரைட்டு. டிஆர் வந்துட்டாரா? தலைவர் வருவாரா? ரஜினி சார் வருவாரா? எதுக்கு பேச்சு ஒழுங்கா வந்தாரே, எனக்கு பாசே கிடையாது, எனிமி தோஸ்தே இருந்தாலும் முறைக்கலாமா, சத்தா முடிச்சிடலாமா. அறிவை காணா இருக்காரா? இந்த போர்ஷன் நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அறிவு வாய்ஸ்ல வேற எதுவும் வோக்கல்ஸ் வருமா டிஆர் இருந்து? இதே தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்க போதாங்க. பம்புக்கு நீயா இழுக்காத, என்கிட்ட மோதி இழக்காத, பொல்லாத வேங்க மூஞ்சி வீங்க, நான் போட்ட ரூல உடைக்காத, நீ மட்டும் கையில கிடைக்காத, ஒப்பரி சாங்க சாச்சு வாங்க. ஹே எங்க வேணா கேட்டுக்கோ, இந்த விக்ரம் படத்துல ஃபர்ஸ்ட் சாங் வரும்ல, அந்த மாதிரியான ஒரு வைப் வருது. இந்த போர்ஷன் மட்டும் சொன்னேன். எனக்கு பாசே கிடையாது, எனிமி தோஸ்தே எவனா இருந்தாலும் முடக்கலாமா, சத்தா முடிச்சிடலாமா. நௌராடே சவுண்டா ஏத்து தேவா. எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் சொல்றேனே. வேற ஏதாச்சும் பாடுங்க தலைவா. கடைசரி இதானா? ஓகே, அந்த ஒரு ரெக்வஸ்ட் வேணா அந்த சாங் தயவு செஞ்சு ஃபுல்லா வச்சிடாதீங்க படத்துல. அந்த ஒரு ரெக்வஸ்ட் தான். ஏன்னா விக்ரம்ல அந்த சாங் ஆக்சுவலாக டக்குன்னு ஞாபகம் மாட்டேதே இது. ஐயோ, அது சூப்பர் சாங். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது அதுவுமே எனக்கு ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கேட்கவே சூப்பர் ஆயிடுச்சு. இந்த சாங் அப்படிதான் இருக்கு. ஒரு 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 ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் படத்தில் இருந்தால் போதும் தான் தோணுது. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக இருக்க வேணாம்னு தான் தோணுது. ரொம்ப தள்ளி இருக்கிற மாதிரியா
எனக்கு எப்பயுமே அதே தான், அந்த குட் பேட் அக்லி சாங்கில் கூட நான் அதே தான் சொல்லியிருப்பேன். அவரை பற்றி அவரே சொல்லிக்கிறதுன்றது அந்த மாதிரியான லிரிக்ஸ் இருந்தாலே எனக்கு பெருசாக பிடிக்காது. ஒரு தேர்ட் பர்சன் வந்து தேவானா ரொம்ப பெரிய ஆள், அவன் அப்படி அந்த மாதிரி தேர்ட் பர்சன் பாடுற மாதிரி இருந்தால் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்சனலாக அப்படி தான். ஸோ அவரை சொல்கிற மாதிரி இருந்தால் அது எனக்கு பெருசாக பிடிக்கும். குட் பேட் அக்லியுமே அந்த ரியாக்ஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அதே தான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே தான் இந்த வீடியோக்குமே நான் சொல்லுவேன். அந்த ரெக்வஸ்ட்டு அதே தான், அந்த பாட்டை ஃபுல்லாக இருந்துடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இருக்காது தான் தோணுது, ஃபுல்லாக வைக்க மாட்டாங்க தான் தோணுது. லோகேஷ் விக்ரம்லேயே அதே தான் பண்ணியிருப்பார். கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ் 1 மினிட் கிட்ட தான் நம்ம வந்திருக்கு சாங். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே மூவ் ஆயிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதுவும் பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுது. இப்போ எனக்கு அந்தளவுக்கு பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலை இந்த சாங். ஓகேவா, அந்த அறிவு வாய்ஸில் வர அந்த போர்ஷன், அந்த பர்டிகுலர் போர்ஷன் இருக்குல்ல, சிக்கிட்டு வைப் அந்த வீடியோலேயே போட்டிருப்பாங்க, அந்த போர்ஷன் மட்டும் பிடிச்சிருக்கு. அந்த போர்ஷன் இதிலே வந்திருக்குல்ல, ஸோ அந்த போர்ஷன் மட்டும் பிடிச்சிருக்கு. மற்றபடி அதை மட்டும் மூவியில் வச்சு தான் போதும் தான் தோணுது. அதெல்லாம் தேவையில்ல. ஒருவேளை இந்த சாங் நான் கேட்க கூட பிடிக்கலாம், பட் இப்போதான் எனக்கு பெருசாக என்னை இம்ப்ரெஸ் பண்ணலை. அதான் லோகேஷ் பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக வைக்க மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. வேணாம் தான் தோணுது. என்ன எத்தனை பேருக்கு இந்த சாங் பிடிச்சிருச்சுன்னு தெரியல. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, ஓகே. ஆனால் அந்தளவுக்கு இது தேவைப்படாதோன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அது என்ன கதை என்னன்னு தெரியல. எப்படியா இருந்தாலும் இப்போ இந்த அளவுக்கு ஒரு லென்த்தான 4 மினிட்ஸ் தாண்டி தான் வருது. அவரை பற்றி அவர் சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்குது. அது சாங்குமே அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஓகே, அதான் எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ அதனால் குட்டியான ஒரு போர்ஷன், அந்த சிக்கிட்டு வைப்பில் வந்து அந்த போர்ஷன் மட்டும் தூக்கி மூவியில் வச்சாலே போதும் தான் தோணுது. அவ்வளோ அந்த ஒரு ரெக்வஸ்ட் தான். நிறைய பேர் அதே ரெக்வஸ்ட்டை கேட்டிங்கன்னா நல்லா இருக்குன்னு தோணுது. லோகேஷ் கனகராஜ் அவரை டேக் பண்ணி போதும் கொஞ்சம் கட் பண்ணி மட்டும் வைங்க, விக்ரம் படத்தில் பண்ண மாதிரியே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலே போதும். ஆனால் விக்ரம் படத்தில் அந்த சாங் நல்லா இருந்துச்சு, கேட்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒரு வைப் மெட்டீரியல் தான் அதுவுமே. பார்க்கலாம், இதுவுமே நான் 2-3 டைம் கேட்டால் பிடிக்கலாம். ஓகே, தான் கூலி மூவிலேருந்து இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்க, எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸிட்டிங் ஆன் ஃப்ரம் வரன்.